Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவனுடைய கோபம் அவனை ஆட்கொண்டது. இவ்வாறாக ஏதாவது ஒரு உணர்ச்சி ஒருவரை ஆட்கொள்ளுதல், கட்டுப்படுத்தல் என்பவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவித்திட முடியும்? பாருங்கள் பார்க்கலாம். Got the better of. Got the better of எனும் phrase-ஐ நாம் பயன்படுத்த முடியும். Got the better of இதனுடைய வாக்கிய அமைப்பாக ஏதாவது ஒரு emotion plus got the better of person. Emotion got the better of person என்றவாறு பயன்படுத்தலாம். வாருங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவனுடைய கோபம் அவனை ஆட்கொண்டது. His anger got the better of him. His anger got the better of him. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. His anger got the better of him. உன் உணர்ச்சிகள் உன்னை ஆட்கொள்ள விடாதே. பிரசன்ட் சிம்பிள்ல சொல்றோம், ஒரு கட்டளையாக சொல்கின்றோம், அதுவும் எதிர்மறை கட்டளையாக இருக்கிறது. Don't let your feelings get the better of you. Don't let your feelings get the better of you. Don't let your feelings get the better of you. அவனுடைய மகிழ்ச்சி அவனை ஆட்கொண்டது. His excitement got the better of him. எல்லாம் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. His excitement got the better of him. அவளது படத்தை பார்த்தவுடன் எனது துக்கம் மேலோங்கி விட்டது. அப்போ மேலோங்கியது என்ன? grief. யாருடைய துக்கம்? என்னுடைய துக்கம். My grief got the better of me. எப்போது? அவளுடைய படத்தை பார்த்தவுடன். When I saw her photo. My grief got the better of me when I saw her photo. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? My grief got the better of me when I saw her photo. தேர்வுக்கு முன்னர் பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே. Please try to comment your answer. Wonderful. அவளுடைய துக்கம் அவளை கட்டுப்படுத்தியது. Please comment your answer. Wow, great. அவர்களுடைய ஆர்வம் அவர்களை கட்டுப்படுத்தியது. Please comment it now. Amazing. பொறாமை அவளை கட்டுப்படுத்தியது. அதனால் அவள் வதந்திகளை பரப்பினாள். Comment it now. Wonderful. உன்னால் முடிந்த எதுவும் எனக்கு உதவி செய். உன்னால் எது முடியுதோ அந்த உதவியை எனக்கு செய் அப்படின்னு நாங்க ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம். இங்கு நாம் ஏதாவது செய் என்பதை சொல்வதற்கு verb plus pronoun plus anything எனும் வாக்கிய வடிவத்தை பயன்படுத்துவோம். verb plus pronoun plus anything. இங்கு pronoun என்னும் இடத்தில்
ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸையே பயன்படுத்துவோம். மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், தெம். பாருங்கள், உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். உன்னால் முடிந்த எதுவும் எனக்கு உதவி செய். எனக்கு உதவி செய். Help me with anything you can. Help me with anything you can. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Help me with anything you can. அவர்களிடம் ஏதாவது கேள். Ask them anything. Ask them anything. நீ பகிர விரும்பும் எதையும் எனக்கு சொல். Tell me anything you want to share. Tell me anything you want to share. எல்லாரும் ஒரு வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Tell me anything you want to share. முக்கியமானது ஏதாவது எனக்கு அனுப்பு. Try to comment your answer. Great. கடையிலிருந்து ஏதாவது அவனுக்கு காட்டு. Please comment your answer. Wonderful. செயல் திட்டத்தை பற்றி அவளிடம் ஏதாவது கேள். Comment it now. Very good. You got it. இந்த மாதிரியான அவமதிப்பு மட்டும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இதை தவிர என்றவாறு எங்கள் உணர்வு பூர்வமான வெறுப்பை காட்டுவது, விருப்பமின்மையை காட்டுவது. இதை எவ்வாறு நாம் ஆங்கிலத்தில் தெரிவிக்க முடியும்? Anything but this. Anything but this என்னும் phrase-ஐ பயன்படுத்துவோம். Anything but this. பாருங்கள், உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். இந்த மாதிரியான அவமதிப்பு மட்டும் வேண்டாம். Anything but this kind of humiliation. Anything but this kind of humiliation. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Anything but this kind of humiliation. இந்த முடிவில்லாத காத்திருப்பை தவிர எதுவுமே பரவாயில்லை. வேற எதுவும் பரவாயில்லை. முடிவில்லாம காத்திருக்கிறது மட்டும் என்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. எமோஷனலி நாங்க தெரிவிக்கிறோம். Anything but this endless waiting. Anything but this endless waiting. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Anything but this endless waiting. அவள் மாற்றத்தை விரும்பினாள், ஆனால் இந்த குழப்பத்தை மட்டும் அல்ல. அதாவது அவளுக்கு மாற்றம் விருப்பமா இருந்துச்சு தான், இந்த மாதிரியான குழப்பம் மட்டும் வேணாம். அவளால் அதை மட்டும் தாங்க முடியாது. She wanted change, but anything but this chaos. She wanted change, but anything but this chaos. எங்களுக்கு இடையே உள்ள இந்த தூரத்தை விட எது வேணும்னாலும் இருக்கலாம். Anything but this cold distance between us. Anything but this cold distance between us. எதையுமே என்னால சகிச்சுக்க முடியும், ஆனா இந்த தொலைவை மட்டும், எங்களுக்கு இடையில் உள்ள இந்த இடைவெளியை மட்டும் சகிக்க முடியாது. Anything but this cold distance between us. என் குழந்தையிடம் இருந்து இந்த பிரிவை தவிர எதையுமே என்னால் சகிக்க முடியும். Please comment your answer. Great. இந்த மாதிரியான தனிமையை தவிர வேற எதுவுமே பரவாயில்லை. Please comment your answer. Well done. இந்த மௌனத்தை தவிர
வேற எதுவுமே என்னால் தாங்கிக்க முடியும். Comment it now. Wonderful. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Emotion plus got the better of plus person என்பதையோ verb plus pronoun plus anything என்பதையோ anything but this என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்வில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணிக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ தானாகவே அனைவருடனும் ஷேர் ஆகிக்கொள்ளும். மாறாக உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.